எப்போ மயங்கி விழுந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்க என்னை ட்ராப் பண்ணிட்டு போய் 22 ஹவர்ஸ் ஆச்சு. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இன்ஃபர்மேஷனே கிடச்சி தான் அவங்க விழுந்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த 2 ஹவர்ஸில் யாருமே வந்து ஃபஸ்ட் எய்டும் பண்ணல, யாருமே சப்போர்ட் பண்ணல, யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அங்கே ஆம்புலன்ஸ் இருந்ததா, போலீஸ் இருந்தாங்களா, பப்ளிக் என்ன பண்ணாங்க, எதுவுமே எனக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது சார். ஆக்சுவலாக அங்கே ப்ராப்பராக வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட் இருந்து தான் எனக்கு தெரியல. அந்த இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம். நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் 1 o'clock 1:20 கால் பண்ணிகிட்டே இருக்கேன். நாட் ரீச்சபிள் இல்லை, ரிங்கே போகல. இப்போ சடனாக ஒரு 3:20 3:15 யாரோ அட்டன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. யாருன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னோன்னே விழுந்திருக்காங்க, மயங்கியிருக்காங்க, குடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு அந்த ஹேபிட்லாம் கிடையாது சார், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள் சார், என்னென்னு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்து இல்லை அவங்களுக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் மயங்கி தான் விழுந்திருக்காங்க, நீங்கள் வந்து உடனே ஸ்பாட்க்கு வாங்க மட்டும்தான் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டே நான் வந்துட்டேன். ஸ்பாட்க்கு வந்துட்டா எல்லாமே அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் எதுவும் அவங்க டெட்னு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் என்ன ரீசன்ன்றது இன்னும் ரிப்போர்ட் வந்தது. என்ன சார்? இல்லை சார், நாங்கள் எல்லாருமே தான் சார் போனோம். இல்லை நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த பஸ் டிப்போவில் எங்களை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவங்க பார்க்கிங்கில் போய் வண்டி எடுத்துகிட்டு வர போனாங்க. வண்டி எடுத்துகிட்டு வண்டி எடுக்க போனவங்க தான் அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இல்லை நாங்களே எல்லாமே சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் 1:30 மேலே அந்த பஸ் டிப்போ கிட்ட வாட்டர் அவைலபிள் இல்லை, கூகுள் பே ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ண முடியல, டவரும் இல்லை, பவர் இல்லை. ஆம்புலன்ஸ் வந்து அங்கங்கே 2-3 இருந்துச்சு, அவ்வளோதான். பட் ஆனால் எவ்வளோ ஆம்புலன்ஸ் இருந்துச்சுன்னு எக்ஸாக்டாக தெரியாது. சார் அப்படி க்ரௌடாகவே இருந்தாலும் ஒருத்தர் 2 ஹவர்ஸாக இருக்காங்கன்னா யாருமே பார்க்காம எப்படி சார் இருப்பாங்க? அங்கே இருக்க போலீஸ், அங்கே இருக்க கவர்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் நம்பி தானே நாங்கள் ஒரு ஷோக்குன்னு ஃபேமிலியோடு வரோம். அப்போ அந்த 2 ஹவர்ஸாக இனிமேல் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது சார். ரெண்டாவது அவங்க ஒரு ஜென் தான் எங்கள் வீட்டில், அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும்தான் எனக்கு. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அவங்க தான் டிசைட் பண்ணணும்.